வெண்ணிலவு சாரலி வீசும் குளிர் காதலி ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சலி கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் வந்து தோகையாகும் காலம் ஏய் செல்லம், என்ன மாமா மாதிரியே மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. மாமாவை பிடிக்கலன்னு வெறும் வாய்வாக்கில் தான் சொல்கிற அப்படின்னு இதுலேயே நிரூபிச்சிட்டல. பார்த்தல என்னோட இசைய எவ்வளோ அழகா அப்படி தங்க சிலை மாதிரி க்யூட்டாக மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்க. எதுக்காக? மாமாக்காக தானே. எப்படி நம்ம தனியாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் செலக்ட் பண்ணி நம்ம மேட்சிங்காக போட்டு வந்திருக்கல. சூப்பர் இசை. எனக்காக நீ போட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீ, செருப்புங்கிற நாயே, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நான் என்னோட கவின் மாமா வருவாருன்னு நான் அழகா மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். உன் மூஞ்சிதான் நீ கண்ணாடியில் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கல, உன் முகரக்கட்டைய கேவலமாக எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. போ, உன் மூஞ்சில வாந்தி கீந்தி எடுத்துட போறேன். வந்துட்டான், போடா அந்த பக்கத்து. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? நானும் அப்புறம் வாடி போடின்னு பேசுவேன் பார்த்துக்கோ. சரி, மாமன் பொண்ணாச்சு, கொஞ்சம் மரியாதை கொடுத்து அழகா பேசுவோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. திமிரா? அவன் வருவான் இவன் வருவான்னு என் முன்னாடியே சொல்ற. இது சும்மா விட்டா சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். அவனை ஏதாவது ஒன்று பண்ணாதான் நீ பயப்படுவ. ஒழுங்கா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவன் உயிரோட இருக்க மாட்டான் பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம், சரியா? ஆமா, இவன் பெரிய வெங்காயத்தான். போடா, நீ சொன்ன உடனே அப்படியே ஐயோ சாமி என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவர் ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு உன் காலில் விழுவன்னு நினைச்சியா? அவர் வந்து ஆலமரம். நீ இப்படி நான் உடனே சாய்க்கிறதுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் சும்மா ஒரு இது இல்லை. ஆலமரம் எப்பவுமே ஒரு கிளைய கூட வெட்ட முடியாது பார்த்துக்கோ. ஆ நினப்பு தான் பொழப்பு கெடுத்துதான். எங்க ஊர் பக்கத்து வந்து கேட்டுப்பாரு, இந்த வீரானா யாருன்னு தெரியும். இதை விட பெரிய பெரிய ஆலமரத்தனா போட்டு தள்ளிட்டு தான் இங்க வந்திருக்கேன், சரியா? என்ன ஒரு டீசெண்டான ஆளா தானே உனக்கு தெரியும். எங்க ஊர் பக்கத்து வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் யாருன்னு. டேய், நீ உண்மையிலே பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓம் புகழ நீனே சொல்லிக்கிட்டு இருக்க, வேற யாருமே சொல்லி நான் கேள்விப்படல. இத்தனை நாள் நான் இங்க எங்க வீட்டுல இருந்திருக்கேன். எங்க மாமா எங்க அப்பா பேசியிருக்காரு, உங்க அம்மா பேசியிருக்காங்க, எங்க அம்மா பேசியிருக்காங்க. இது வரைக்கும் நீ ஒரு ஆளுன்னு யாரும் சொன்னதில்லை. இதுல நீ அடிக்கடி நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ டம்மி பீஸா? போ, டம்மி பீஸ் தானே. யாரு டம்மி பீஸ்னு இனிமே போக போக தெரியும். நான் வேற மாதிரி, நடக்கிறதே வேறையா இருக்கும். இசை, சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத. ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இங்க வா, கிட்ட வா, என்கிட்ட வா. அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன், இல்லைன்னா கவினை கொன்னுடுவேன், சரியா? கொன்னுட்டு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பூசி மூடிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பவும் உன்னை விட மாட்டேன், அப்பவும் நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் பார்த்துக்கோ. நீ கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு கொலை இல்லை 10 கொலை கூட பண்ணுவேன். சீ, செருப்பிஞ்சிரும். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கிட்டவா வெங்காயத்துக்கு வான்னு. போடா அந்த பக்கத்து. அவர் இங்க வருவாருன்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்து தனியா நின்று இருந்தேன். இந்த லூசு வந்து தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான். அவருக்கு இவர் வந்துட்டாருன்னா வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும் பாத்துக்கோ. அவன் வரானா? அவன் வரட்டும். நானும் எங்க ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். அவனை இன்னைக்கு இங்கேயே அப்படியே முடிச்சுட்டு அந்த பாத்ரூம்ல தூக்கி போட்டு போயிடுறேன், சரியா? சிரிச்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்காத இசை. நான் வந்து சீரியஸான ஆளு, சும்மா விளையாட்டுக்கு சொல்லல பார்த்துக்கோ. வீரா, நான் உனக்கு தெளிவா உங்ககிட்ட எடுத்து சொல்றேன், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, சரியா? உனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து, உன்னை பிடிச்ச பொண்ணா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராத. எனக்கு வந்து கவின் மாமாவை தான் பிடிச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்போ தான் அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி
அவர் மேலே எனக்கு ஒரு ஆசை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நீ குறுக்க வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்னை விட்டு விலகிரு. நீ என்னை லவ் பண்ணுறேன் அதுன்னு டார்ச்சர் பண்ணாத ப்ளீஸ். என்னால் முடியல. ஏய் என்ன கெஞ்சுற? இப்பதான் என்னமோ அவன் வருவான் அவன் வந்து பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்போ என்னமோ கெஞ்சுற. இசை, நானும் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் பொண்டாட்டி அப்படின்னா எனக்கு நீ மட்டும்தான். வேற யாராலையும் அந்த இடத்துல நான் வச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா என்னோட மொத்த ஆசையும் உன் மேலே போட்டுட்டேன். இதுக்கு மேலே அதை உங்ககிட்ட இருந்து என்னால் எடுக்கவே முடியாது. அது உங்ககிட்டயே இருக்கட்டும். நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதை நான் வாங்கிக்கிறேன். சரியா? ஐ லவ் யூ இசை. ஐ லவ் யூ சோ மச் இசை. ஐயோ மாமா, நீங்களா? எதுக்கு இப்படி பயன்படுத்துறீங்க? நான் ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கேன். எனக்கு அழுகையாக வருது. இந்த நினைக்கிறான பைத்தியக்காரன் ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். நான் தான் உங்ககிட்ட சொன்னால் கேட்கவே மாட்டேங்க. நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. இவன் நான் எங்கே போனாலும் பின்னாடியே வரான். வந்து என்னை லவ் பண்ணு, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து உங்களை கொண்டுடுவானா? எனக்கு கொண்டு ரொம்ப பயமாக இருக்கு மாமா. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க இவங்கிட்ட இருந்து ப்ளீஸ். ஏய் இசை, மாமா நான் இருக்க வரைக்கும் உனக்கு என்னத்துக்கு இவ்வளோ கவலைப்படுற? எதுக்கு இப்போ நீ முதல்ல பயப்படுற? நீ முதல்ல அழுவுறத நிப்பாட்டு. அவனை நான் பார்த்துக்கிறேன் விடு. அவன் சும்மாமா. நீ எதுக்கடா இப்படி கவலைப்படுற? அழுவாத சாமி. நீ அழுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோட இசை எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏய் இசை, இந்த கவின் நான் இருக்க வரையும் நீ ஏன் கவலைப்படுற சொல்லு. அவன் சும்மாம்மா, நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ போய் கீழே எல்லாரும் ஆள் இருக்காங்க, அவங்க கூட இரு. நான் என்னென்னு பேசிட்டு வரேன். சரியா? ஓடு. இல்லை நான் போக மாட்டேன். நான் போயிட்டா இவன் ஏதாவது உங்களை பண்ணிடுவான். எனக்கு வந்து பயமாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அடிதடி அதெல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல. இவன் ஒரு முரட்டு பையன். இவன் வந்து அடிக்கடி சொல்கிறான் நான் நிறைய பேர்த்த கொன்று இருக்கேன், நிறைய பேர்த்த நான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது. இந்த இசை கவின் தான் எனக்கு வேணும். இந்த இசைக்கு வந்து கவின் இல்லை அப்படின்னா நானும் செத்துருவேன். மாமா என்னை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டீங்கல்ல? அட லூஸு. ஏய் இசை, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. சரியா? நான் பார்த்துக்கிறேன். சரியா? நான் ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டிருக்கேன். நான் என்னென்னு பார்க்குறேன். சரியா? நான் இருக்க வரையும் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக இந்த இசை கவின் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். சரியா? இந்த ஜோடி தான் நமக்கு வந்து எப்போவுமே. நீ ஃபீல் பண்ணாத விடு, பார்த்துக்கலாம். நம்ம 2 பேர் தான் சேருவோம். அவனை நான் பார்த்துக்கிறேன் ஒரு வழியா. நீ போ, கீழே போ, ஆளுங்கள்கிட்ட போ. அம்மா எல்லாம் இருக்காங்க பாரு. ஓடு 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 ஓடு. நான் போக மாட்டேன். நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் உங்களே இறுக்கி பிடிச்சிட்டு இங்கேயே தான் நிற்பேன். ஏய் இசை, நான் இருக்கும் போதே அவங்ககிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லு. இந்த மாமா நான் இருக்கேன்ல, வீரா மாமா, இங்கே வா, என்கிட்ட வா, என்ன கட்டி பிடி. அவனை பிடிக்கவே பிடிக்கக்கூடாது. அவனை தொட்ட நான் அவனை கொன்னுடுவேன், பார்த்துக்கோ. சரியா? இங்கே வா மாமா கிட்ட வா. போடா, திரும்ப மாட்டேன். பண்ணி எருமை, போடா. டேய் என்னடா திமிரா உனக்கு? சொல்லு. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் குணத்தை திருப்பிடாத, அதுக்கப்புறம் உன்னால் தாங்க முடியாது அப்படின்னு. சும்மா ஒரு பிள்ளைகிட்ட வந்து தேவையில்லாமல் அவளை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க. ஒரு பிள்ளைய எப்படி தான் அழுவ வைப்பியா? உனக்குன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாரும் இல்லை? உங்கள் அம்மா வீட்டில் அம்மா இருக்காங்கள, அவங்கக்கிட்ட வேற யாராவது வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியா? உன் தங்கச்சி ஒன்று இருக்குல்ல, உன் தங்கச்சிட்ட நான் போய் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியாடா? அவ்வளோதான், பார்த்துக்கோ. உனக்கு நான் அன்பாகவும் சொல்லி பார்த்துட்டேன், அடாவடியாகவும் சொல்லி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே நீ திரும்ப மாறல அப்படின்னா என்னோட முழு குணத்தை நீ பார்க்க வேண்டியது வரும். ஏண்டா முழு குணமா? அந்த குணமாவது நல்லா இருக்குமாடா பார்க்கறதுக்கு? ஆ, என்ன பாடுறா, எவ்வளோ ஸ்டைலாக அழகா இருக்கனே. நீ என்ன இருக்கிய? போடா டேய் போடா. முதல்ல போய் முடிய வெட்டுறா. மாமா இப்படியே தான். நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா இவன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். வாங்க நம்ம 2 பேரும் போயிடலாம். இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும். நம்ம இங்கே இருந்தால் தேவையில்லாமல் சண்டை. இவன் ஏதாவது உங்களை பண்ணிட்டானா என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஐயோ மாமா. ஹேய் விசை, ஐயோ என்ன வந்து கோவப்படுத்துறாளே. கொள்றான்.
இசை செல்லம், என் செல்லம் இல்லை, என் புச்சிமா இல்லை, நீ கீழே போ, ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அங்கே போ சாமி, போ போ. நான் உடனே ஒரு 5 நிமிஷம் நான் கீழே வந்துடுவேன். சரியா? நம்ம அதுக்கப்புறம் தனியாக போய் பேசலாம். இப்போ கொஞ்சம் கீழே போட தங்கம், நான் உங்ககிட்ட என்னென்னு பேசிட்டு வரேன். போ சாமி, ஓடி செல்லம். இசை இல்லை, இசை, இந்த கவின் மாமா சொன்னால் கேட்பல்ல, கீழே போட தங்கம். சரி, நீங்கள் சொல்கிறதால கீழே போகிறேன். ஆனால் இவங்கிட்ட நீங்கள் பார்த்தே இருங்க, இவன் ஒரு முரணை பைத்தியக்காரன். பாருங்க கருங்காக்கா எப்படி இருக்கான் பாருங்க, அண்டங்காக்கா கருங்கருன்னு. இவன் எனக்கு பிடிக்கவே இல்லை. இவன் மூஞ்சி இந்த சாணி கரைச்சி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இவன் மூஞ்சி. எனக்கு பார்க்க பார்க்க வாந்தி வருது. வா, நான் கீழே போகிறேன் மாமா. ஆமாம் இசை, இவன் மூஞ்சி அப்படி தான் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். சரியா? நீ கீழே போடா. ம், சரி. டேய் கவின், காலில் கல்ல விழுந்துடாத. சரியா? எனக்கு மன்னிக்கிற குணம்னா இல்லை. நீ எதுக்கு அந்த புள்ளைய அனுப்பி விட்டேன்னு எனக்கு தெரியும். இசைய என் காலில் விழுவுறதுக்கு தானே. நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் சரி, நான் இசையை விடுறதா இல்லை. எனக்கு இசை வேணும். இசை எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஹாஹா, காலில் விழுகுறேண்ணா தம்பி, அந்த சீனா இங்கே இல்லைப்பா. சரியா? இங்கே நடக்க போகிற சீனே வேற. உங்ககிட்ட கடைசி வார்னிங்காக சொல்கிறேன், இசையை உன்னால் விட முடியுமா முடியாதா? எதுவாக இருந்தாலும் நம்ம தான் பேசிக்கணும். தேவையில்லாமல் இதுக்கு மேலே நீ இசைக்கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, போ, வா அப்படின்னு நீ சொல்லவே கூடாது, பேசவும் கூடாது. அவள் பாவம் பயந்து போய் கிடக்கிறா புள்ள. தேவையில்லாமல் அவள் லைஃப்பில் நீ குறுக்க வராத. சரியா? இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சார்? சார் சொல்லுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ பேசுகிறா, இப்போ வாய பேசு. இப்போ ஏன்டா எதுவும் வாய் பேசல? ஒழுங்கா வாய் பேச வேண்டியதானே? இப்போ ஏன் வாய் பேச முடியல? உன்னால் முடியலல்ல, அதான் எனக்கு வேணும். நான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக சொல்கிறேன், இதுக்கு மேலே இசையை டார்ச்சர் பண்ணாத. இசை அழுதா உன் நெஞ்சில் ரத்தம் வர வச்சிருவேன், பார்த்துக்கோ. சரியா? அவன் என் உயிர், அவளுக்காக என் உயிரை கொடுக்கறதுக்கு கூட நான் தயாராக இருக்கேன். ஆனால் நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே அவன் மேலே ஒரு சின்ன கண்ணு தண்ணி வந்தாலும் சுட்டுருவோம் உன்னை, பார்த்துக்கோ. சரியா? போய்கிட்டே இரு. அண்ணா இவங்கிட்ட நான் பேசவே கூடாதுண்ணா. இவனா எட்டி மூஞ்சி மேலே ஒரு உத விட்டா சரியா போயிடும். தான் வைக்கிற மாதிரி போ. டேய் கண்ணா, தேவையில்லாமல் வேணாம் வேணாம் வேணாம், விடு விடு விடு, ஒரு அடி அடிச்சிட்ட, விடு 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 விடு. ஏய், உனக்கு யாரும் அந்த பிரச்சனை சொன்னா? தேவையில்லாமல் நீ ஏன்டா இதில் இன்வால்வ் ஆகுற? நீ சின்ன பையன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. அண்ணா என்னண்ணா நீ வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இவனா ஒரு ஆளு, இவங்கிட்ட பேசிக்கிட்டு. டேய், இனிமே எங்க அண்ணியோட லைஃப்ல நீ குறுக்க வரக்கூடாது. சரியா? நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. நாங்க 3 பேரு சேர்ந்தோம்னா உன்னை உரு தெரியாம ஆக்கிடுவோம். போய்கிட்டே இரு. சரியா? டேய், ஆள் வச்சு அடிக்கிற மாதிரி உன் தம்பியை வச்சு என்ன அடிச்சிட்டல. நாளைக்கு காட்டுறேன்டா இந்த வீரா யாருன்னு. நாளைக்கு விடியும் பொழுது உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான்டா. உங்களை நான் பார்த்துக்கிறேன்டா. இப்போ விட்டுட்டு போறேன், திரும்ப வரும்போது நீங்க தாங்க மாட்டீங்க. பேசிக்கிறேன்டா உங்களை. இந்த வீரா யாருன்னு நீங்க பார்ப்பீங்கடா. டேய், உன் மூஞ்சை இப்பயே பார்க்க சைக்கிள, இதுல நாளைக்கு கொண்ட பார்க்கணுமா? போடா சீக்கிரமா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் ஊர் பக்கத்து போற வழியை பாரு. சரியா? இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நீ பட்ட அவ்வளவுதான், உரிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன், பார்த்துக்கோ. சரியா? எங்க அண்ணங்க மாதிரி நான் பொறுமைசாலி கிடையாது. இதனாலேயே என்ன சொல்லுவாங்க பொறுமை இல்லாதவன. சீக்கிரமா உன்னை போட்டு தள்ளிட்டு வேலையே இல்லாம அப்படியே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். சரியா? சீக்கிரமா உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. இதுக்கப்புறம் எங்க அண்ணியோட லைஃப்ல நீ வந்த இன்னைக்கு தான் நான் என் கண்ணுல நீ பட்ட, இதுக்கு மேல என் கண்ணுல உன்னை பார்க்க கூடாது. டேய், யாரா நீ காமெடி பீஸு?
தேவையில்லாம அது இதுன்னு உளர்ற. ஒண்ணுமே புரியல உனக்கு நீ பேசுறது. சரி சரி, நீ ஆர்வ கோளாறு போல. தம்பி, அந்த சீன்லாம் இங்க கிடையாது. நான் இதுக்கு மேல பாத்துக்கோ, என் கண்ணு முன்னாடி நீ பட்டன்னு வச்சுக்கோ, என் மேல கை வச்சானா இது வரைக்கும் நான் உயிரோட விட்டதா சரித்திரமே கிடையாது. இப்பதான் விட்டுட்டு போறேன், அதுவும் என்னோட இசைக்காக. என் இசை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். என்னோட காதல் வேணா அடாவடியா இருக்கலாம், ஆனா என் காதல் உண்மை. சரியா? அது என் இசைக்கு தெரியும். உங்க 2 பேர் இல்ல, இன்னொருத்தன் அன்னைக்கு வந்து பேசிட்டு போனான் பாரு, உங்க 3 பேத்தையும் நாளைக்கு நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத இந்த உலகம் பார்க்கும். சரியா? ஆனா அந்த உலகம் பார்க்கறத நீங்க பார்க்க இருக்க மாட்டீங்க. சரியா? வரட்டா? என்னடா மிரட்டுறியா நீனா? நீ ஒன்னும் ஆளா? டேய், காமெடி பீஸான்னு சொல்ற. இந்த காமெடி பீஸ் தாண்டி நாளைக்கு வந்து சம்பவம் பண்ண போகுது. நீ சொல்றல்ல, அதே நேரத்துக்குள்ள நீ உனக்கு ஒரு அதிர்ச்சி தர மாதிரி நான் ஒன்று நடத்தி காட்டுறேன். நீ பாரு, அப்ப இந்த கண்ணன் யாருன்னு தெரியும். சரியா? என்ன பண்ண போற சொல்லு பார்க்கலாம். டேய், நான் தான் என்ன பண்ண போறேன்னு நீ பாருன்னு சொல்றேன், அப்புறம் சொல்லுன்ற. சொல்லிட்டா சுவாரஸ்யமே இருக்காதுடா. அது கூட உனக்கு தெரியாதடா, முட்டாளாடா நீனு. உன் மண்டையில வெறும் களிமண் தான் இருக்கா? ஆர்வ கோளாறா நீனு? போ போ தம்பி, தம்பி போ போ. ஏய் விட்றா கண்ணா, அவன் போட்டும், பார்த்துக்கலாம். நாளைக்கு அவனை என்னான்னு பேசிக்கலாம். தம்பி, பத்திரமா போப்பா. சரியா? இருக்கிற கோவத்தில் போட்டுருக்கிட்டுற போகிறான். இருங்கடா, என்னை யாருன்னு நீங்க நாளைக்கு பாப்பீங்களா? ஊர்ல இருந்து ஆளுங்களை இறக்கி உங்க வீட்டுக்குள்ள பூந்து 3 பேத்தையும் நான் போட சொல்ல. என் பேர் வீரராகவன் இல்லடா. வரண்டா, பாருங்கடா, என் மேலேயே நீ கை வச்சிட்டல்ல. டேய் சின்ன பயலே, உன்னை பேசிக்கிறனாருடா. என்ன இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாத்தியா, இந்த தம்பியை நீ மறந்துட்ட. என்கிட்ட முன்னமா நீ இப்போ பேசுறதே இல்லை. முன்ன நீ என் மேலே எவ்வளோ பாசமா எவ்வளோ க்ளோஸாக இருப்ப. எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவ, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிப்ப. இப்போ எதுவுமே என்கிட்ட நீ சொல்ல மாட்டேற. பாத்தியா, நீ ரொம்ப மாறிட்ட. டேய் இல்லைடா, நான் ஏன்டா மாற போகிறேன்? கொஞ்சம் ஒர்க்கு பிஸியில் இருந்தேன், அதனால எங்கேயும் எதுவும் சொல்ல முடியல, எதுவும் பேச முடியல. அப்புறம் இசையும் சொன்னான், வீட்டுக்கு எதுவும் தெரிய வேணாமாம்மா, நம்ம சீக்கிரட்டாக லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் இருந்தேன். அவளும் சரி, அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு அவளும் இருந்தா. நான் தான் அப்படியே அசால்ட்டாக எதுவும் சொல்லாமல் இருந்தேன். இது இந்த அளவுக்கு பிரச்சனையாக முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இந்த வீரா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் லைஃப்பில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. என்ன தான் பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. முறைக்கு பார்த்தா நம்மலாம் அண்ணன் தம்பிங்கடா, தேவையில்லாமல் நம்மளே ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கணுமான்னு யோசிக்கிறேன். அவனை போடுறது ஒன்றும் பெரிய பிரச்சனைனா இல்லை. அவனால் ஒரு குடும்பம் வந்து மொத்தமாக அவன் தான் ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கான். நம்மளால் ஒரு குடும்பம் அழிஞ்ச மாதிரி ஆகிடும்ல. அதனால தான் யோசிக்கிறேன். அவனுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, அந்த தங்கச்சியை அவன் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க அம்மாவை பார்த்துக்கணும். அதனால தான் சரி என்னடா பண்ணுறதுன்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் ஓரளவுக்கு தான் விட்டு கொடுப்பேன். சண்டி முன்னா காடு கொள்ளாதுங்கிற கதை தான். ஒரு அளவுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா இந்த கவின் யாருன்னு அவன் பார்ப்பான். நான் அவன் பிரச்சனையை என்கிட்ட விட்டுற, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ போய் அண்ணியை சமாதானப்படுத்த. பாவம், போகும்போது நான் பார்த்தேன், அண்ணி அழுதுகிட்டே போனாங்க. எனக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி, எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் கிரண் அண்ணா சொன்னிச்சு. சொல்லும் போதே இது வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம 3 பேருக்கு மட்டும் இருக்கணும்டா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அண்ணிக்கிட்ட எதுவும் பேசவே இல்லை. நான் பாட்டுக்கு அப்படியே சைலண்டாக வந்துட்டேன். அண்ணியை போய் சமாதானப்படுத்த. பாவம், அழுதுகிட்டே போனாங்க. ஏய் ஆமாண்டா, அவள் அழுதுகிட்டே போகிறான்னா அவள் ரொம்ப பயந்து போயிருக்காடா. பாவம், இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் போல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவள் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அழுகுறான். இன்னொன்று, அவன் என்னை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான் போல. எனக்கு ஏதோ ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறான். அதான் பிரச்சனை. நானும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிக்கிறேன். பார்ப்போம், இதுக்கு ஒரு வழியை கடவுள் தான் காட்டணும். ரொம்ப போச்சு அப்படின்னா வீராவை கொண்டு வர வேண்டிதான். எல்லாத்துட்டையும் சொல்லி பார்ப்போம், கேட்டால் பார்ப்போம். எல்லாம் நீங்கள் அண்ணியை கல்யாணம் பண்ணி நீங்கள் வாழ்க்கை தாலி கட்டிடுங்க. யாருக்கும் சொல்லாமல் அண்ணி தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்கல்ல, உங்கள் அண்ணியை கூப்பிட்டு போய் கோயிலில் தாலி கட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீராவால் என்ன பண்ண முடியும் பார்த்துக்கலாம்ல நம்ம. அப்படி இல்லைடா, இசைக்கு வந்து எல்லாத்தோட சம்மத்தோட
கோவிலில் நல்லா கிராண்டாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கா. அவள் ஆசையை நிறைவேற்றணும்ல, அப்படியும் இருக்குல்ல. இல்லைன்னா நான் இதை எப்பயே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருப்பேன். சரி, நாளைக்கெல்லாம் அதான் நாளைக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுல்ல அண்ணனுக்கு, அதான் நிச்சயதார்த்தம் முடிட்டும் பேசிக்கலாம். சரிண்ணா, நீ போ, நீ போய் சமாதானப்படுத்த பாவம். நீ போ, நான் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் பார்த்துட்டு வரேன். உனக்கு என்னடா வேலை? அது ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா 2 ட்ரெஸ் எடுக்கணும், அதை பார்த்து வச்சிருந்தேன். ஏற்கனவே இந்த கடைக்கு வந்து சரி அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சிருக்கியா இல்லை வேற ஏதாவதாடா? எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லிடு. அட அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட மறைக்காம தான் சொல்லுவேன்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ட்ரெஸ்ஸு தான் எடுக்க வந்தேன். நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க. சரிடா, நீ பாரு, நான் வந்துடுறேன். நான் போய் இசையை பார்க்குறேன். இவங்க பிரச்சனையை எப்படின்னா நம்பாலுண்ட என்ன கோவத்தில் இருக்கான்னு தெரியலையே. ஒரு வாரமாக நம்ப வேலை தேடுற வேலையை அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம். நம்பாலுண்ட பார்க்கவே இல்லை. நம்பால் எப்படி கோச்சிக்கிறாளோ தெரில. இங்கே தானே எங்கேயோ வந்தேன்னு சொன்னாங்க. வா போய் பார்ப்போம். ஹே ஹாய் டார்லிங், செல்லம், தென்றல், என்னடா அப்படி பார்க்குற? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நீ தான்ப்பா சொன்ன கொஞ்சம் வேலை தேடு, வீட்லேயே வெட்டியாக இருக்காத அப்படின்னு. சரி, அதான் வேலை பார்க்கறதுக்கோசரம் சென்னை வரைக்கும் போய் வேலை கேட்டுட்டு வந்தேன் கம்பெனிலாம். ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி, அப்போ தான் என்னடா பண்ணுறது, ஒன்றா பார்க்காம இருக்க முடியாது அப்படின்ட்டு சென்னையிலேருந்து இன்னைக்கு தான் வந்தேன். இங்கே வந்தால் திடீர்னு நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க வரணும்ட்டாங்க. அப்படியே சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஒன்று வந்து மீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அப்படியே கொஞ்சம் நாள் பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். என்ன கோவமாக இருக்கியா? என்கிட்ட ஒன்று நீ பேச வேணாம். உன் மேலே நான் எவ்வளோ அன்பு எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்ட. நான் உன்னை வேலை தேட தான் சொன்னேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நீ என்கிட்ட பேசவே கூடாதுன்னு நான் சொன்னேன். ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லை. நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், நீ ஃபோனாவது எடுத்துருக்கணும்ல. அப்புறம் எதுக்கு என்னை லவ் பண்ணுறேன்னு பேரில் என்கிட்ட என் வந்து பேசினேன், என் மனசை கலைச்ச. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இந்த 5 நாளும். நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? உனக்கு அந்த ஒரு எண்ணம் ஒரு இது எதுவுமே இல்லை. உனக்கு வந்து நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நான் வேலைக்கு போகணும்னு சொன்னது மட்டும் உனக்கு ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சுல. இப்போ என்கிட்ட நீ பேசாத, இதை நான் கேட்கணுன்னே தான் இங்கே வந்தனே தெரியுமா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது உன்னை பார்க்காம. செல்லம், உன்னை பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன். நீ என்னமோ இப்படி எரிஞ்சு விழுவுற, சொல்லு. சாரிடா தென்றல், உண்மையிலே ரொம்ப சாரி. நான் சென்னையில் ரீச் ஆன உடனே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் நான் ரூம் எடுக்கிறதுக்கே நான் அங்கேயும் அலைஞ்சேன். சரி, அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு என் மொபைல் சார்ஜ் போட்டிருந்தேன். எவனோ என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. என் மொபைல் மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல. உன் நம்பரும் எனக்கு வந்து மனப்படமாக இல்லை. எனக்கு யாரோட நம்பருமே மனப்படமாக இல்லை. சரி, யாருக்காவது சொல்லி பண்ணலாம் அப்படின்னாலும் நம்ம விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே யார்ட்டையும் சொல்லலை. சாரிடா, உன்னை வேணும்னே அவாய்ட் பண்ணணுன்னா நான் அவாய்ட் பண்ணல. உன்னை நான் எப்படி அவாய்ட் பண்ணுவேன்? இது தெரியாமல் நீ திட்டுற என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி தென்றல், நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணாமல் என்ன சந்தோஷமாக இருந்தேன் சொல்லு. இந்த 5 நாளும் உன்னை பார்க்காம எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அச்சோ, ஃபோன் தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஒரு ஃபோனே நீ கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. சொல்லு, ஒரு ஃபோன் எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக வச்சுட்டு இருந்திருப்ப? ஒரு ஃபோன் கையிலே வச்சிருக்க முடியாது உன்னால. இப்போ என்ன பண்ணுவ சொல்லு? ஃபோன் எப்படி வாங்குவ? போ,
என் நம்பர் கூட உன்னால் மனப்பாடம் பண்ணி வைக்க முடியல. நீனா என்ன லவ் பண்ணுற? ஏதோ சின்ன 5வது படிக்கிற பையன்கிட்ட போய் சொல்லு, உன் ஆள் நம்பர் சொல்லுன்னா அப்படியே மனப்பாடமாக சொல்லுவான். நீ என்ன இருக்கியே போ கண்ணா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேமாக இருக்கு நீ இப்படி பண்ணுறத பார்த்தா. நீ என்னை லவ் பண்ணுற மாதிரி தெரியல, ஏதோ சும்மா பொழுதுபோக்கு பண்ணுற மாதிரி தெரியுது. செல்லம், என்னடா மாமா மேலே வச்சிருந்த அன்பு இவ்வளோதானா? மாமா உனக்காக தானே பேசிகிட்டு இருக்கேன். சொல்ல என்ன போ. சாரிம்மா, ரியலி சாரி. என்னை மன்னிச்சிடு சரியா? சரி கண்ணா, சாரினா சொல்லாத விடு, நமக்குள்ள தானே. நான் உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன பண்ணுறது சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணாலும் யாராவது எதுவும் சொல்லக்கூடாதுல்ல, அதுக்கோசரம் தான் உன்னை ஏதாவது வேலை தேடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாம் உன்னை மிஸ் பண்ணணுன்னா எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. இந்த கண்ணனை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது. இந்த தென்றல் பைத்தியமாயிட்டு அந்த கண்ணன் மேலே எந்த அளவுக்கு உன் மேலே நான் வெறுப்பை காட்டணும் அந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கண்ணன். நானும் தான் தென்றல், உண்மையிலே அவ்வளோ பாசம் அவ்வளோ ஆசை வந்துருச்சு உன் மேலே, ஏன்னு தெரியல. அதெல்லாம் என் மேலே வச்சிருக்க லவ் அது அப்படி தான் பண்ணும். சரி கண்ணா, லவ் யூ ஸோ மச். நான் உன்னை மிஸ் பண்ணதுக்கு ஐ லவ் யூ கண்ணா. நான் உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. மிஸ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் இசை. லவ் யூ. சீக்கிரமா என் அண்ணனுக்கும் உங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா அடுத்து எங்கள் சின்னனுக்கு கல்யாணம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும். அதுக்குள்ளே நான் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேலை கிடைச்சிரும், கவலைப்படாத, கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். நம்பிக்கையில் தான் இருக்கேன். பார்ப்போம், கடவுள் என்ன பண்ணுறான்னு தெரியல. ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு அப்படின்னா நான் எனக்கும் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். நான் சப்போஸ் கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் வந்து கேட்டால் கூட அப்படின்னாலும் ஒரு கெத்தாக இருக்கும். பார்க்கணும். இப்போவே சொல்கிறாங்க சும்மா தெரியுறேன், படிச்சுட்டு சும்மா தெரியுறேன்னு சொல்லி. எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. அது சொல்லும் போது எனக்கு ஓன் நினப்பு தான் வருது ஈசை. நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது கண்ணன். சாரி, இது தெரியாமல் நான் உன்னை திட்டேன். ரியலி சாரி. அதுக்கு பதிலாக உனக்கு ஏதாவது ஒரு முத்தம் தரட்டுமா? சரி விடு, முடிஞ்சதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணுற? இனிமேல் நீ ஃபீல் பண்ணாத, நீ அழாத சரியா? நீ அழாமல் இருந்தாலே போதும். நடக்க வேண்டியது அதுவாக நடக்கும். அதனால் இப்போ எதுவும் எனக்கு தேவையில்லை. அது வாங்குகிற மைண்டு இல்லை இப்போதைக்கு. சரி, அது அப்புறமா பார்த்துக்கலாம் விடு. நீ முதல்ல சோகமாக இருக்காத, நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். கண்ணா, நீ ஏன் இப்படி பேசுறது? நீ ஆளே மாறிட்ட. அந்த 5 நாளில் மொத்தமாக நீ மாறிட்ட. உன்னா நீ ஏன் கேட்ப? இப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீ வேணான்னு சொல்கிறல்ல, இதுலேயே தெரியுது நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. இந்த 5 நாள் என்னோடய வாழ்க்கையில் மொத்தமும் தலைக்கீழே புரட்டி போட்டுருச்சு தென்றல். எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணமாகிடுச்சு. காலம் பதில் சொல்லணும்னு சொல்கிறது இதுதான். நான் எப்படி இருந்தானோ இப்போ அப்படியே தலைக்கீழே மாறுற அளவுக்கு மாற்றிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பொறுமைசாலியாகவும் ஒரு வித்தியாசமான ஆளாகவும் பார்ப்ப. சரி தென்றல், நீ பாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கீழே போயிட்டு ஆளுங்க கூட்டிருக்கேன். நீ ஏதாவது கலெக்ஷன்னா பார்த்துட்டு வா சரியா? ஏன்னா அப்புறம் 2 பேர்த்தையும் காணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சாரி கண்ணா, ரொம்ப சாரி என்னை கஷ்டப்படுத்தினதுக்கு. விடு, நீ என்ன தெரிஞ்சால் கஷ்டப்படுத்தினேன். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, விடு பார்த்துக்கலாம். இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பாரு, நான் கிளம்புறேன்.
கடைக்கு போறது இல்லைங்க. என்னங்க டைம் ஆகுது? கடைக்கு ஒருத்திக்கு துணி எடுக்க போனாவே 10 மணி நேரம் ஆக்குவாளுங்க. இவளுங்க வேற ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ்ன்னு சொல்லி எல்லாம் குதிச்சிட்டு இருக்காளுங்க. கல்யாண பொண்ணுக்கு வேற எடுக்கணும். அங்க வேற அண்ணன் வீட்டில் வேற என்ன கிளம்பிட்டாங்களா என்னன்னு வேற தெரியல. மணி வேற ஆகுது. இன்னும் காலை சாப்பாடே சாப்பிடாம இருக்காளுங்க. என்னதான் பண்றதோ தெரியல. ஏன் பங்கஜம் நீ வேற இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அவளுங்கள்ட்ட நீ நைட்டே சொன்னியா இல்லையா டைம் கணக்குக்கு கிளம்பணும் இல்லைன்னு சொல்லிட்டு? தெரியும்ல நம்ம பிள்ளைங்கள பற்றி. சும்மா நார்மலாக எங்கேயாவது வெளியே போகணுன்னு சொன்னாவே இந்தான்னு காலையில் கிளம்பி மதியானம் ஆயிரும். இது கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா சும்மாவா சொல்லு? அவங்கள பற்றி தெரியும்ல. என் தங்கச்சி வேறு கிளம்பிடுச்சா என்னன்னு தெரியல, தங்கச்சி பிள்ளைங்க வேறு கிளம்பிடுச்சான்னு தெரியல. முதல்ல நீ கிளம்புனியா? இவ்வளோ பேசுறியே, ஃபஸ்ட்டு நீ கிளம்பியிருக்கியா சொல்லு? ஆமா, உங்க பிள்ளைங்களை கிளம்ப சொன்னா நீங்க என்கிட்ட வாங்க. ஏன்னா இருக்கிற எல்லா வேலையும் உங்க பிள்ளைங்க தானே முடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நான் சும்மா எல்லாம் உட்காந்துட்டு வரேன். அதனால எனக்கு வேலையே இருக்காது. என்ன பண்றது? அதனால இப்பதான் நானே தூங்கி எழுந்துச்சு வரேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு, புருஷனும் பார்க்குறேன். இல்லைன்னா மரியாதை இருக்காது. காலில இருந்து ஊறப்பட்ட வேலை செஞ்சுட்டு சமையல்லாம் செஞ்சுட்டு வந்து இங்கே நின்றுட்டு இருக்கேன். நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அடியே அறிவு கட்டவளே, நம்மளே வெளியே தானே போகிறோம். ஏன் வெளியே சாப்பிட்டுக்கிட்டு ஆவாதா? இங்கே தான் சமைச்சு இங்கே தான் சாப்பிட்ணுமா? மதியானத்துக்கு என்ன பண்ணுறது? வெளியே போனால் வெளியே தானே சாப்பிட்ணும். இது கூட தெரியாதா இல்லை தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், வெளியே போனால் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், இங்கே நீ எதுவும் பண்ணிகிட்டு இருக்காத, தேவையில்லாமல் உடம்ப போட்டு கசக்கிக்கிட்டு கிடக்காதுன்னு சொல்லிட்டு சொல் பேச்சு கேட்காம நீ இன்னும் கிளம்பாம நின்றுட்டு இருக்கியே. அவளுங்களை கூப்பிட்டு கேட்டினா அவளுங்க ஃபஸ்ட்டு கேள்வி அதை தான் கேட்பாளுங்க. அடா ஆமாம்ல, நான் வேற எல்லாத்தையும் மறந்துவிட்டு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். பரவாயில்ல, இப்போ சாப்பிட்டு போயிடலாம். ஆனால் கிளம்புறதுக்கு தான் இன்னும் ஆளை காணும். ஏ இசை, இன்னிசை, தென்றல், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இங்கே வாங்க, எல்லாம் கீழே இறங்கி வாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏமா நொயின்னு கத்திக்கிட்டு இருக்க காலையிலேயே? பார்த்துக்குங்க, காலையிலேயாமா மணி 9 போகுது. இப்போத்தான் கொட்டாயை விட்டுட்டு வந்து நிற்கிது புள்ள. இன்னும் இது எப்போ கிளம்பி எப்போ போய்? ஐயோ கடவுளே, எனக்கு தலை இப்பயே சுத்துதே. ஏண்டி, அக்காவுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்க போகணும்னு தெரியுமா தெரியாதா? ஆடாடுன்னு ஆடினீங்களே நேற்று. இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க. நீயே இன்னும் கிளம்பல, அவளுங்களாம் கிளம்பியிருக்காளுங்களா முதல்ல? ஏக்கண்ணு இப்படி பண்ணுறீங்க? சீக்கிரமாக காலையிலே எழுந்திரிக்கணும்னு அப்பா எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அதுவும் ஏதாவது விசேஷ டைம்னா சீக்கிரமாக ஆளாக எழுந்திரிக்கணும்ல, இப்படியா பண்ணுறது? பா, அது நைட்டு கொஞ்சம் எல்லாம் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தோமா, அதனால் அப்படியே தூங்கிட்டோம். நானே இப்போ சத்தம் கேட்டு தான் எழுந்திரிச்சு வந்தேன். அவளுங்களாம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. நான் தான் போய் எழுப்பிவிடணும். அது சரி, போ. இன்னைக்கு கடைக்கு போன மாதிரி தான். சரி போய் சீக்கிரமாக அவங்களால எழுப்பு, போடு ஓடு. பா, நான்லாம் போய் கிளம்ப போனேன்னா அப்படியே சும்மா 10 நிமிஷத்தில் அப்படியே பஞ்சா பறந்து வந்துடுவேன். அவளுங்க தான் ஊறப்பட்ட நேரம் ஆக்குவாளுங்க. ஆமாம், அத்தை பிள்ளைங்களாம் கிளம்பிட்டாங்களா? நீங்களே இப்போ தான் ஏஞ்சி வந்திருக்கீங்க, எனக்கு தெரியலையே. கேட்கணும், அவங்களையும் கூப்பிட்டு ஏஞ்சிட்டாங்களா என்னன்னு. சரி கூப்பிட்டு கேளுங்க. அப்புறம் அதுக்குள்ளே நாங்கள் ரெடியாகி வரத்துக்குள்ளே அவங்களும் ரெடியாகி வந்துட்டா சரியாக இருக்கும்ல போகிறதுக்கு. என்னப்பா காலையிலேயே தூக்கமாக வருது? சத்தம் கேட்டு தான் எந்திரிச்சு வந்தோம். என்னாச்சு? ஏமா 3 பேரும் இப்படியா பண்ணுறது? இன்னிசை, உனக்கு கல்யாணம் தெரியுமா தெரியாதா? நிச்சயதார்த்தத்துக்கு துணி எடுக்க போகணுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. இப்படியா தூங்குறது? எல்லாரும் 9 மணி வரையிலும் இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை இப்படிலாம் தூங்கலாமா சாமி? அங்கே போனால் அப்பா அம்மாவை என்ன சொல்லுவாங்க? என்னதான் இருந்தாலும் சொந்தக்கார வீடாக இருந்தாலும் அதெல்லாம் தப்பு இல்லை. இல்லப்பா, நானே முன்னே எந்திரிச்சிட்டேன். இவளுங்களும் தூங்கிட்டு இருந்தாளுங்களா? ஜன்னலெல்லாம் சாத்தி இருக்கவும் பனி டைமா இருக்கவும் சரின்னா விடியலையாட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் மணியை பார்க்காம அப்படியே தூங்கிட்டேன்ப்பா. சரி ஓடுங்க, போய் எல்லாரும் துணி மாற்றிட்டு வாங்க. ஓடுங்க சீக்கிரம் ஓடுங்க. சரிப்பா. என்னத்த இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்னத்த சொல்றது? கல்யாணம் வேற ஆக போகுது. கடவுளே, எங்க அண்ணன் கூட இருக்கவும் பரவாயில்ல, வேற வீட்டுக்கு போற மாதிரி இருந்தா என்னை கழுவி ஊற்றிப்பிடுவாளுங்களே. நான் புள்ள வளர்க்குறது சரியில்லைன்னு சொல்லி என்னதான் பண்ணணும்? இன்னும் 2 பேர் இருக்காளுங்க. அவளுங்க எங்கே போக போகிறாளுங்களோ? நான் எப்படி பாட்டு வாங்கி சாவ போகிறேனோ தெரியல. ஏம்மா விடுமா, நீ வேற அதுக்குள்ளே என்ன 1க்கே கல்யாணம் ஆகல, அதுக்குள்ளே 3க்கும் புலம்புற. விடு எல்லாம் சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது? யோ மனுஷா,
திட்டி போட போறேன். நீ முதல்ல உன் தங்கச்சி பிள்ளைங்களாம் கூப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. ஆமாம் ஆமாம், அவங்கள வேற கூப்பிடணும். பல்லவி, எம்மாடி பல்லவி. சரி, நான் போய் ரெடி ஆகுறேன். நீங்க என்ன சாப்பிடல தானே? போய் உட்காந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா பிள்ளைங்க வந்த வாட்டி சாப்பிடுங்க. நான் போய் கிளம்புறேன். போ போ, நிற்க நேரம் தான், ஓடு ஓடு. எப்பா, இந்த பொம்பளைங்களை கிளப்பி ஒரு கடைக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகணும்னா ஆமாத்தான் போ. காலையில் சொன்னால் சாயந்தரமாக கிளம்பி வருவாங்க. இதுக்குன்னு தூங்காமல் தான் உட்காந்துருக்கணும் மாட்டுக்கு. ஆம்பளைங்க நிலமெல்லாம் இப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது? சொல்லுண்ணே, கூப்பிட்டியா? ஆமாம்மா, கடைக்கு போகணுன்னு சொன்னோம்ல, அதான் கிளம்பிட்டீங்களா என்னான்னு பார்க்கலான்னு கூப்பிட்டேன். இன்னும் நீயும் ரெடி ஆகலையா? நான்லாம் ரெடி ஆயிடுவேன். அந்த தண்ணி எடுத்து ஊற்றி வச்சிட்டேன். போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வரது தான். வேறலாம் எதுவும் வேலை இல்லை. பிள்ளைங்களாம் கிளம்பிடுச்சு. இங்கே அண்ணி பிள்ளைங்களாம் கிளம்பிட்டாங்களா? இந்த இப்போ தான் எல்லாம் கிளம்புறோன்னு ஓடி இருக்கிறாங்க. இனிமேல் கிளம்பி வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பி போகணும். இதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இவங்களாம் எப்பயுமே லேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நாம தான் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட் இல்லை. நாம முன்னாடியே கிளம்பிடலாம். விடுங்க, இதில் என்ன இருக்குது? சரி, மாப்பிள்ளை வீட்டில் ஃபோன் பண்ணி அவங்க கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்க. ஏன்னா இவங்களாம் ஆமை குடும்பம்ல, அதனால் அப்படியே பொறுமையாக ஊறுவாங்க. ஆமாம்மா, கேட்கணும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. சரிண்ணே, நீ கேளு, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். சரிம்மா. ஐயோ, எல்லா பொம்பளைங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. தங்கச்சிக்குன்னு பேசுகிறதா, பிள்ளைக்குன்னு பேசுகிறதா, பொண்டாட்டிக்குன்னு பேசுகிறதான்னு தெரியல. இவங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். கடவுளே. மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். அவங்க ரெடி ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரெடியானா தானே போக முடியும். அவங்க என்ன லேட் பண்ணுறாங்களோ. அவங்க எல்லாரும் பசங்க தானே, அவங்க எதுவும் லேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பரை போடுவோம். எங்கே போகுது, யாருமே எடுக்க மாட்றாங்களே. ஹலோ, மாப்பிள்ள, கிளம்பிட்டீங்களா? இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம் மாமா. அங்கே எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? இப்போ தாப்பா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் 10 நிமிஷம் ஆகாதாட்டுக்குது. பார்க்க போனால் 1 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்புங்க. வீட்டில் சாப்பிட்டு கிளம்பிடுங்க. நேராக கடைக்கு போயிடுவோம். சரி மாமா. சரிப்பா, கிளம்பும் போது ஃபோன் பண்ணுறேன், வைக்கிறேன். சரி. அதானே பார்த்தேன், நான் சொல்லலை. பசங்க வீட்லலாம் டக்குன்னு கிளம்பிடுவாங்க. இந்த பொட்ட பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குது. ஐயோ கடவுளே, இந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கிளம்புங்கனாலும் கிளம்புறதே இல்லை. சரி, வரட்டும், என்ன பண்ணுறது, புலம்பி மட்டும். ஏனுங்க, நான் கிளம்பி வந்துட்டேன். எப்படி இருக்கேன் பார்க்கறதுக்கு? நல்லா இருக்கனா? உனக்கு என்ன சொல்லவா வேணும்? நல்ல குண்டா தக்காளி பழம் மாட்டி இருக்கு. உங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஏன் பொண்டாட்டியா நான் சொல்கிறேன், இதில் என்ன இருக்கு? எங்க உங்க மௌளுங்களாம் இன்னும் வரலையா? உங்க தங்கச்சி கூப்பிட்டு கேட்டீங்களா, கிளம்பிட்டாங்களா? என் தங்கச்சிலாம் முன்னே கிளம்பிட்டா. நீங்கள் தான் இன்னும் யாரும் கிளம்பல. இன்னும் பிள்ளைங்க கீழே வரல. என்ன தான் பண்ணுதுங்களோ தெரியல. உங்கள் அண்ணன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களாம் அப்பயே கிளம்பிட்டாங்களாம். நான் தான் இன்னும் கிளம்புறதுக்கு 1 மணி நேரம் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னேன். நான் ஃபோன் பண்ணியே 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போ தான் நீயே கீழே வந்திருக்க. இன்னும் இவ்வளோ வேறு வரல. எப்போ சாப்பிட்டு எப்போ போகிறதோ தெரியல. போ. வந்துருவாளு 3 பேரும் ஒட்டுக்கா வருவாளுன்னு நினைக்கிறேன். எம்மாடி, கிளம்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டு வந்துடுறீங்களா? நாங்களாம் ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்தா இங்கே நின்றுட்டு இருக்கோம். இது எப்படி பண்ணீங்க? சரி, என்னமோ சாப்பிட்டீங்களா, கிளம்பியாச்சா? சரி, வாங்க. என் பிள்ளைங்க சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளோ அழகு பாரு எல்லாருமே. என்னம்மா, காக்கா பிடிக்கிறியா? ஆமாம், உங்களை காக்கா பிடிச்சி எனக்கு ஏதாவது கிடைக்க போகுது. அதனால நான் காக்கா பிடிக்கிறேன். ஏன்டி நீங்கள் வேற? எங்க அத்தை மற்றவங்களாம் கிளம்பிட்டாங்களா? மற்றவங்கன்னா யாருமா? எல்லாம் உங்கள் மர பையனும் அந்த பாப்பாவும் தானே. மாமான்னு சொல்லணும். அது என்ன மற்றவங்க? இல்லைப்பா, சும்மா அப்படியே சொன்னேன். அவங்க காதில் விழுந்தா ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல. அவங்களாம் முன்னே ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள்லாம் வாங்க, நம்ம கிளம்பலாம். அங்கே உங்கள் மாமா வீட்டுக்கும் நான் ஃபோன் பண்ணேன். அவங்களாம் கிளம்பியே 1 மணி நேரம் ஆகுது. நீங்கள் பண்ணுற வேலைக்கு போங்க. எனக்கு தெரியாது, அங்கே போய் திட்டு தான் வாங்க போறீங்க. அதெல்லாம் மாமா வீட்டிலலாம் எங்களை யாரும் இது சொல்ல மாட்டாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது? எங்கள் அண்ணங்கார ஒரு இழிச்ச வாயி. எங்கள் அண்ணி அதுக்கு மேலே. உங்களை பார்த்தாவே அப்படியே ஆசையாக கட்டி பிடிச்சிட்டு நிற்கும். அப்புறம் அதுவாக திட்ட போகுது. வாங்க. அதனால தானே நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறேன். அத்தையும் மாமாவும் எவ்வளோ நல்லவங்க. அதோட நான் கட்டிக்கு போகிறவர் எவ்வளோ நல்லவர்.
நானும் அதனால தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக பொண்ணு ஆசைப்பட்றேன். நானும் அதனால தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக பொண்ணு ஆசைப்பட்றேன். என்ன எல்லாரும் ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியே கேட்குது? ஒன்றும் இல்லையே, நானும் ஒன்றுமே சொல்லல. சரி என்னமோ வாங்க. வாங்க வாங்கன்னு இங்கே சொல்லிட்டு இருந்தா எப்போ போகிறது? போமா நீ முதல்ல, பின்னாடியே வரோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அட வாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. அப்பாடி ஒரு வழியாக துணி கடைக்கு வந்தாச்சு. இன்னும் எங்கே சம்மந்தி வீட்டுக்காரவங்கள வர காணும்? பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா அந்த பெரியவன். என் பையன் ஒரு தண்டம் தான். இவ்வளோ ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாது. இருக்கட்டும், தானே ஃபஸ்ட்டு ஆரம்பம். இங்கே தான் நடக்காமையா போகுது. எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி என் பையனுக்கு பண்ணி வச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பா, நாங்கள் சும்மா அந்தாண்ட போயிட்டு துணியெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு எங்களுக்கு எதாவது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரோம். ஆமாம் ஆமாம், நானும் போகிறேன். ஏன் அப்போ நான் மட்டும் வர மாட்டேனா? நானும் தான் வருவேன். நீ இங்கே இரு நிசை. அங்கே எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து வந்தாங்கன்னா பார்ப்பாங்கல்ல, அவளுக்கு 2 பேரும் போயிட்டு வரட்டும். அவங்க வந்த வாட்டி அதுக்கப்புறம் நீ போ. நான் மட்டும் போகக்கூடாதா? சரி நிற்கிறேன். ஏங்க சத்தியமாக உங்கள் தங்கச்சிக்கு ஏதாவது இருக்கா? துணி எடுக்க வரும்போது யாராவது கருப்பு ட்ரெஸ் போட்டு வருவாங்களா நல்ல காரியத்துக்கு எடுக்கும் போது? என்னமோ போங்க, நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீ வேறடி சும்மா இரு. நானும் தான் ஃபுல்லாக கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன், அதனால அவசரம் ஆகிருமா? நீ எந்த காலத்தில் தான் இருக்கே தெரியல போ. யோ போயா கம்முன்னு. ஏதாவது ஒன்று சொன்னால் எந்த காலத்தில் இருக்க, அந்த காலத்தில் இருக்க, இந்த காலத்தில் இருக்குன்னு. சரி. ஏம்மா பல்லவி, எங்க பிள்ளைங்களை காணோம்? இதோ வெளியே கார் பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனானா, ஆளை வர காணும், வந்துடுவான். என் மாமாவை இன்னும் அழகானு பாரு. நம்மளே கடைக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாங்களாம். நீ எப்போ வருவாங்களோ தெரியல. சரி. ஹாய் மாமா, எங்களை தான் தேடிட்டு இருந்தீங்களா? வந்துட்டோம். ஆமாப்பா, எல்லாருமே உள்ளே வந்துட்டோம். அப்புறம் நீங்கள் 2 பேர் மட்டும் வரல அப்படின்னா என்ன பண்ணுறது? ஏண்டி என்னடி இது கண்ணாடி கையெல்லாம் இல்லாமல் ட்ரெஸ் போட்டிருக்க? போமா அந்தாண்ட, எப்போ பார்த்தாலும் பட்டிக்காடு மாதிரி. இங்கே பாரு, உன் ட்ரெஸ் நீயும் நானும் சும்மா அப்படியே ஸ்டைலாக இருக்கணும். அப்படியா? ஸ்டைலாக இருக்கணுமா? சரி இரு என்ன அப்போ? அப்புறம் நாளைக்கு வந்து என்னை அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, இப்படி சைட் அடிக்கிறாங்க, அப்படி சைட் அடிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கலாம் என்கிட்ட வந்து நீ சொல்லக்கூடாது. யார் நானா? இனிமேலாம் நானே பார்த்துக்கலான்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. பரவாயில்ல, பொட்டப்புள்ள அப்படித்தான் இருக்கணும். நீ வேற சும்மா இருந்தா, அவள் ஏற்கனவே ஆடுவா, இதில் வேற நீ வேற இப்படி தான் இருக்கணும்னு வேற சொல்கிற. நீ சும்மா இரு. இந்த காலத்தில் பொட்ட பிள்ளைங்களாம் எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கணும். ஏது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறதுக்கா? சரி, அவளை அங்கே ஊரில் போய் வச்சுக்கிறேன். இங்கெல்லாம் அவள் சொன்னால் கேட்க மாட்டான். எப்போ யாருப்பா அது கடைக்காரவங்க? கடையில் ஒருத்தர் கூட இல்லாமல் இருக்கீங்க, இத்தனை பேர் வந்து நிற்கிறோம். ஆமாம், என்ன இன்னும் 2 டிக்கெட்டு குறையுது, இன்னே செய்ய மட்டும் இருக்கிறா? அவளுங்களாம் ஏதோ கடையை இருந்தாடி சுற்றி பார்க்க போறாருன்னு சொல்லி போனாளுங்களாம். ஓ அப்படியா? சரி, அப்போ நமக்கு இங்கே வேலை இல்லை, நம்ம அப்படியே நம்மளும் சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஓடிட வேண்டியதான். டே அண்ணா, நாம் இங்கே நின்று என்ன பண்ண போகிறோம்? நமக்கு என்ன தேவையோ அதை போய் நம்ம சுற்றி பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். நானும் அவன் கூட வர மாட்டேன், ஆனால் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு அந்தாண்ட போய் நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிறேன். கொடக்கருவாயா? வரியா இல்லையா? வந்து தொலைக்கிறேன், வேற என்ன பண்ணுறது? மா, நீங்கள்லாம் இங்கே பார்த்துட்டு இருங்க, நாங்கள் 2 பேரும் போய் எங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து வாங்கிட்டு வரோம். எல்லாருமே போகிறாங்கம்மா, நானும் போகிறேனே. அமைதியே இங்கே நில்லு, காலை எங்கேயாவது எடுத்து வச்சுன்னா காலை உடச்சி விடுவேன். போ. சரி, எங்கே நின்று தொலைகிறேன், என்ன பண்ணுறது? ஏய் இனிசை பாய். ஏய் முட்டக்கண்ணி பாய் பாய், அழுகு நல்லா இங்கே நின்று. சரி, நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் காண மாட்டேங்குது. அவங்க வந்தால் தான் ஏதாவது வாங்க முடியும். நானும் சும்மா அந்த பக்கம் போயிட்டு எனக்கு எதாவது புடவை செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி போம்மா. இன்னும் எப்போ தான் உங்கள் அண்ணன் விட வருவாங்க சொல்லு? ஏங்க, நீங்கள் தான் ஃபோன் பண்ண நான் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன என்னமோ கத்திட்டு கிடக்குறீங்க. என்னண்ணா லேட் ஆகிடுச்சா? எங்களை தான் திட்டிகிட்டு இருக்கீங்களா?
ஐயோ திட்டிக்கிட்டுலாம் இல்லைம்மா, நான் ஏன் திட்ட போகிறேன்? இல்லை கிளம்பி 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு முன்னே சொன்னாங்களே, இன்னும் ஆளை காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஐயோ, என் மருமவ எவ்வளோ அழகா இருக்கா. ஏற்கனவே அவ ரொம்ப அழகு, கல்யாண கலை வந்த உடனே பாரு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. வாங்கத்த, நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. நான் என்ன அழகா இருக்கேன், இருந்த மாதிரியே தான் இருக்கேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. கல்யாணம்னா அது ஒரு கலை, அது எல்லா பொண்ணுங்களுக்கும் வரும். அண்ணி, நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? பசங்க யாரும் வரல? வந்திருக்கானுங்கம்மா, எல்லாம் வெளியே இருக்கானுங்க. எங்க வந்திருக்கானுங்க? அவனுங்க எங்க வந்திருக்கானுங்க? அவன் பெரியவன் மட்டும்தாம்மா வந்திருக்கான். அவனுங்க 2 பேரும் நீங்க முன்ன போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டானுங்க. என்கிட்ட வரேன்னு தானே சொன்னானுங்க. அவன் பெரியவன் மட்டும் கார் நிறுத்திட்டு வந்துருவான். அத்தை மாமா என்ன தான் திட்டிகிட்டு இருக்கீங்களா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆஃபீஸ் பிரச்சனை வந்துருச்சு, அதனால தான். இன்னும் உங்களுக்கு முன்னாடியே நான் வந்திருப்பேன், இதை நினச்சிக்காதீங்க. அச்சோ, என் மாமா எவ்வளோ அழகா இருக்காரு. ஒரு ட்ரெஸ்ஸு கண்ணாடிலாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறது, நான் தான் அதிர்ஷ்டசாலி. எவ்வளோ அழகா இருக்காரு என் புருஷன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிரண். சரி வா வா, நம்ம பார்க்கலாம் வா. வர்றா முட்டைக்கண்ணியா, என்னை பார்க்க வரணும்னு ரொம்ப அழகாக வந்திருக்காளாட்டுக்குது. கல்யாண கலை வேற, என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி அடிச்சுக்க ஆளே இல்லை. பாரு எவ்வளோ அழகு.